அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த வாரம் ஒரு புதிய போதனையை, சிந்தனை நாம் தொடங்கினோம். மிக முக்கியமான ஒரு போதனை. அப்படி என்ன தொடங்கினோம் அப்படின்னா, சங்கீத ஆசிரியர் தன்னுடைய சங்கீதத்துல சொல்றாரு, சங்கீதம் 34:8 அவர் சொல்றாரு, ஆண்டவரை சுவைத்து பாருங்கள், அவர் எவ்வளவு நல்லவர் என்று அப்படிங்கிறாரு. அப்போ கடவுளை சுவைத்து பார்க்கணும், அப்பதான் அவர் எந்த அளவுக்கு நல்லவர் என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகா அனுபவிச்சவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அமேசான் காடு நமக்கு தெரியும். அந்த அமேசான் காட்டுல ஒரு ஆணோ பெண்ணோ, ஆணுன்னு வச்சுக்கோமே, ஒரு ஆண் வாழ்ந்துட்டு இருக்கிறார். மிகப்பெரிய காடு, அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரு 60-65 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 60 வயசு வரைக்கும், 65 வயசு வரைக்கும் அவர் உடம்புல துணி இல்லை, நிர்வாணமா இருக்கிறாரு, குளிக்கிறது கிடையாது, கருப்பா இருக்கிறாரு. ஆடு மாடுகளை, ஆடுலாம் இருக்கிறதுல சிங்கம், நாய், கரடி, புலி, புறா, இப்படி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய வெறி அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்குள்ள நார்மல் டிசிப்ளின் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ கடவுளை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. மாடர்ன் ஸ்பிரிட்னு சொல்றோம், பேருந்து என்கிறோம், ட்ரெயின் என்கிறோம். இன்னைக்கு பயங்கர ஸ்பீடா நம்ம ட்ரெயின் விட போறோம்னு சொல்றோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்றோம். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்லி எல்லாருடைய உருவத்தையும் அது கிராப் பண்ணி, நான் பேசுறது போல அது பேசும், நீங்க பேசுறது போல அது பேசும். எது உண்மை பொய் என்று புரிந்து கொள்ள முடியாதபடி இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த சயின்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால மக்களுக்கு பேராபத்து தான் காத்துட்டு இருக்கு. இப்படி இந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாத அமேசான் காட்டுல வாழக்கூடிய ஒரு காட்டுவாசி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அப்படியே நம்ம ஹெலிகாப்டரை தூக்கிட்டு வந்து சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மால், ஷாப்பிங் மால்ல, மிகப்பெரிய அந்த ஓடிஎஸ் இருக்கு இல்லையா, திறந்த வெளி, சுத்திலும் கடைகள் இருக்கும், சுத்திலும் 1000 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, கடையில வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவரை கொண்டு வந்து இறக்கி விட்டா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் யோசிச்சு பாருங்களேன். தனக்கு மற்றவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்டோ அல்லது வேஷ்டியோ சட்டையோ கட்டிக்கிட்டு அழகா முடி வெட்டிக்கிட்டு அழகா அவங்க நடந்து போறதை பார்க்க பார்க்க அவருக்கே தன்னை பத்தி ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், கோழை மனம் வந்துடும், குரூவலா திங்க் பண்ணுவாரு தன்னை பத்தி. நான் என்னடா படைப்பு இந்த உலகத்துல வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்குள்ள வந்துடும். எல்லாரும் அதை போய் சாப்பிடும், எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, அந்த லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது. யார்கிட்ட போய் என்ன பேசணும், என்ன செய்யணும், ஒரு டாய்லெட் போன என்னன்னு தெரியாது. அப்படி கூனி குறுகி அந்த காட்டுவாசி அந்த மால்லையோ இல்ல மிகப்பெரிய மால்லையோ கொண்டு போய் விட்டீங்கன்னா அவன் அப்படிதான் கூனி குறுகி வாழ்வான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியல பாருங்க. உலகத்தை பத்தி தெரியும், ஆனா இப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு, நான் எப்படி ஒரு அட்வான்ஸ்டு மேனா வாழணுங்கிறது தெரியாது. இதே நிலைமை தான் இந்த உலகத்தை. இந்த உலகம் என்பது கடவுளுக்கு ஒரு சாதாரண ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பக்கெட்டை எடுத்து பார்த்தோம்னா, இந்த பக்கெட்ல உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே ஐயோ எனக்கு பிரச்சனை, எனக்கு கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, பிள்ளைங்க கஷ்டம், புருஷன் பிரச்சனை, பொண்டாட்டி தொல்லை, விபச்சாரம், குடிவெறி, போதைப் பொருளுக்கு அடிமை, அரசாங்கம் சரியில்லை, நிறைய கண்டிஷன்ஸ், கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது, இந்துக்கள் தான் வாழணும். இப்படி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளால ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தி கதறி கொண்டு இருக்கிற கிறிஸ்துவ பார்க்கிறோம். இந்த அமேசான் காட்டுல இருந்து கொண்டு வந்த ஒருவனை ஒரு மால்ல விட்டா அவனுக்கு எப்படி ஒரு குரூவலா கேவலமா தன்னை தாழ்வா நினைப்பானோ அப்பேற்பட்ட மனநிலையோட தான் அதிகபட்சம் பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால்தான் ஓசையா 4:6 கடவுள் சொன்னாரு, என்ன சொன்னாரு? My people are doomed and destroyed because they do not know me அப்படிங்கிறாரு. என்னை பற்றிய அறிவு அவங்கள்ட்ட இல்ல, உண்மையான அறிவு இல்ல. என்னை பற்றி தெரியுது, என்ன அவங்களுக்கு தெரியல. நான் யாரு, நான் எப்படி அன்பு செய்வேன் அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாடு கூட தன் எஜமானன் எந்த நேரத்துல சாப்பாடு போடுவான், எந்த நேரத்துல தண்ணி காட்டுவான், எந்த நேரத்துல தவிடு போடுவான், புண்ணாக்கு போடுவான். Even cattle, they know, they recognize their owner who feeds them. ஆனா என்ன என் மக்கள் தெரிஞ்சுக்கல. என்னை கொல்றவன் நீதிமான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா வச்சு என்னை தூரமா வச்சுதான் பாக்குறாங்களே தவிர என்னை பற்றி உண்மையான அறிவு இல்லாததுனாலதான் அவங்க அழிஞ்சு போறாங்க அப்படின்னு கதறுகிறார் பிதாவாகிய தேவன்.
ஓசையா வழியா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓசையா 6:6 என்ன சொல்றாருன்னா, உண்மையாகவே நான் விரும்புவது பலி அல்ல, இரக்கத்தை விரும்புறேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நமக்கெல்லாம் கடவுள் அறிவு இல்லையா? we have more knowledge. கடந்த வாரம் சொன்ன இல்லைங்களா, விவிலியத்தை படிக்கிறோம், எழுதுறோம், தியாலஜி, டாக்டரேட் இன் தியாலஜி, டாக்டரேட் வாங்குறோம், பல புஸ்தகங்களை எழுதுறோம், பல புஸ்தகங்களை வாசிக்கிறோம், செர்மன் கேட்கிறோம். முக்கியமான ஃபாதர், அவரு ஆசி நிறைந்த ஃபாதர், ஆசீர்வாதம் நிறைந்த ஃபாதர், அற்புதங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரன் சொல்லி ஓடுறோம், ரேடியோல கேட்கிறோம், பிரசங்கம் பண்றோம். ஊழியக்காரனும் இப்படிதான் இருக்கிறான், அதை கேட்கிறோன்னு இப்படிதான் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நான் பூச வைக்கலாம், திருப்பலி வைக்கலாம், ஆனா கடவுளை அறியாமல் கூட நான் திருப்பலி வைக்க முடியும். கடவுளை உணராமல் கூட நான் திருவிழா வழிபாட்டுல பங்கு கொள்ள முடியும். நான் எத்தனையோ பேருக்கு பூசை எழுதி வைக்கலாம், கடவுள் யாருன்னு அறியாமலே, அந்த உணராமலே, கடிச்சு ருசிக்காமலே, நான் கடவுள்கிட்ட அனுபவிக்காமலே கடவுளை பத்தி நான் தெரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப உண்மையான அறிவுனா என்ன அப்படிங்கிறத 1 யோவான் எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 3வது இறைவசனத்துல கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? டு நோ மீனா என்னையா, என்ன அறிஞ்சுக்கிறதுனா என்ன? நான் நல்லவர், சர்வ வல்லவர், அப்படி இப்பேற்பட்டவர், இப்படிப்பட்டவர், செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை ஒரு குரு சொல்றதையோ, ஒரு ஊழியக்காரன் சொல்றதையோ, யாரோ ஒரு நண்பன் சொல்றதையோ, அல்ல ரேடியோல கேட்கறதையோ, புஸ்தகத்துல வாசிக்கிறதையோ, அந்த பைபிள்ல இருக்கிறது கூட செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ அது எப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா வரும்? எனக்கு நான் அதை எடுத்து அனுபவிக்கும் பொழுது. 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். எத்தனை கட்டளைகள் என்பது அல்ல, என்ன டாக்டரின் என்பது அல்ல, டாக்மாஸ்னா என்ன அப்படிங்கிறது அல்ல, மாதாமா விண்ணக மன்னக அரசியாக முடிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளை, இறைவார்த்தைக்கு கடைபிடிக்கிறனாங்கிறது தான் நான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அப்ப எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, லஞ்சம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாங்கக்கூடாது, கையூட்டு பெறக்கூடாதுன்னு சொல்றாரு. கையூட்டு பெறாம இருக்கும் பொழுதுதான் எனக்கு வர கஷ்டங்களை நான் எதிர்கொள்ளும் பொழுது கடவுள் என்னை எப்படி காப்பாத்துறாங்கிறது கையூட்டு வாங்காம இருக்கும் பொழுதுதான் எனக்கு தெரியும். கையூட்டு வாங்கிட்டா நான் தோத்து போறேனே, வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்துவ வாழ்ந்துட்டு இருக்கோமே. அன்பான சகோதர சகோதரிகளே, அதான் சொல்றாரு. அப்ப the proof of knowing God is demonstrated by consistent and habitual obeying of his commandments அப்படிங்கிறாரு. அதான் இந்த வசனத்துல சொல்றாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆத்துமார்த்தமா கடவுளை கட்டளைகளை கடைபிடிக்கணும். கன்சிஸ்டன்ட், இன்னைக்கு கடைபிடிச்சு நாளைக்கு விடுறதல்ல, வாழ்நாள் முழுசும். அதுதான் இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறாரு. யோவான் எழுதிய நற்செய்தி கடந்த வாரம் வாசிச்சோம். 17:3 நம்ம வாசித்தோம். பிதாவாகிய தேவனையும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு தான். நமக்கு அறியாம இல்ல, அவரை பற்றி தெரியும், ஏசப்பாவை பற்றி தெரியும், ஆனா இயேசுவை தெரியாது, அனுபவிக்கல, அவரோட வாழல, அவரோட நடக்கல, அவரோட நண்பனை போல பேசல, அவர் எனக்கு பேசல. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்குங்கிறாரு, நானும் செவி கொடுக்கறதில்ல, அவரு பேச நான் கேட்கறது இல்ல, உரையாடல் இல்ல, அவரோட வாழல. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அனுபவம் அப்படிங்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, அவரை எனக்கு தெரியும் என சொல்லி, எனக்கு தெரியும்பா, அவரை பத்தி நான் புக் எழுதியிருக்கப்பா, நான் டாக்டரேட் பண்ணிருக்கப்பா, அவர் எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்காத ஒரு பொய்யர், உண்மையா அவரிடம் இருக்காது அப்படிங்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கடைபிடித்தல், அவரோட வாழ்வதுதான், அவரோட நடப்பதுதான் அவரை அறிகிற அறிவு என்று விவிலியம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா சொல்லுகிறது. எவ்வளவோ பிரசங்கம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், அவர் சொல்றபடி என் வாழ்க்கை நடக்கிறதா, என் பிள்ளைகளை அதன்படி நடத்துறானா, என் குடும்பத்தை நடத்துறானா, என் தொழிலை நான் அப்படி நடத்துறேனா, என் பேச்சுவார்த்தை அப்படி இருக்குதா, என் செயல்கள் அப்படி இருக்கிறதா, அவரை பிரதிபலிக்கிறனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம வாழ்க்கை முழுசும் மேம்படுத்தணும். கடவுளை பற்றி தெரியும், கடவுளை தெரியாது. we have more knowledge about God, but we do not having knowledge of him, knowledge of God. கடவுளை அறியல, அவரோட நடக்கலையே, கீழ்ப்படியிலையே, கட்டளைகள் என்னன்னு தெரியும், ஆனா கீழ்ப்படியிலையே.
இறைவார்த்தை எந்த அளவுக்கு 30 வசனம் தெரியும், 300 வசனம் கூட தெரியும். கீழ்ப்படியிலேயே, நடக்கலையே, அனுபவிக்கலையே. அதை கீழ்ப்படிறது ரொம்ப த்ரில்லிங்கான காரியங்க. ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிறது கஷ்டம் நினைக்கிறோம், அது த்ரில்லிங்கான சந்தோஷமான வாழ்க்கைங்க. எத்தனை ஆண்டுகள் செய்யாத குற்றத்துக்கு யோசேப்பு சிறை பிடிக்கப்பட்டு, கடவுளை நம்புகிற பிள்ளை, கடவுளோடு வாழ்கிற பிள்ளை, அவன் தப்பு செய்யாத தப்புக்கு சிறை பிடிச்சு உள்ள வச்சிருந்தான் அரசன். ஆனா கீழ்ப்படிஞ்சு உள்ள இருந்துகிட்டே இருந்தாரு, கடவுளை துதிச்சுட்டே இருந்தாரு. அந்த சிறையிருப்ப கீழ்ப்படிதலுடைய த்ரில்லிங் அனுபவிக்கிறாரு. அடிமை வாழ்வு வாழ்ந்த யோசேப்ப அந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு, கவர்னர் ஆக்குறாரு, அந்த மக்களுக்கே வாழ்வை கொடுக்கும்படி மாற்றுறாரு. எவ்வளவு பெரிய த்ரில்லிங்கான ஒரு வாழ்க்கை பாருங்களேன். ஆண்டோட நடப்பது, அறிவது, கடவுளை அறிகிற அறிவு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது போதை பொருளை விட சந்தோஷமா இருக்கும், குடியை விட சந்தோஷமா இருக்கும், இச்சைகளை விட மிக சந்தோஷமா. நாம நினைக்கிறோம் உடல் ஆசை, உள்ள ஆசை, இத சனியனை விட்டுட்டாவே நம்ம நல்லா இருப்போம். மிகப்பெரிய சந்தோஷம், த்ரில்லிங்கான வாழ்க்கை, கடவுளை அறிகிற அறிவு. ஒரு ஸ்பெயின் நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு, சவுத் அமெரிக்காவுக்கு பிரயாணம் போறாங்க. செயிலர்ஸ் கப்பல்ல போறாங்க, ஒரு ஷிப்ல போறாங்க. ஒரு 20 பேர் போறாங்க. அந்த 20 பேர் போறாங்க. பல மாதங்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் அவங்க பிரயாணம் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் அவங்க டிராவல் பண்ணணும் தண்ணியில. மோசமான ஒரு சூழல், சுழற்சி இருக்கும், பயங்கரமான ஆழம் இருக்கும், ஒரு புயல் காற்று இருக்கும், மழை பெய்யக்கூடிய இடம். இப்படியான ஒரு த்ரில்லிங்கான ஒரு சூழல் அவங்க போறாங்க, சேலஞ்ச் பண்ணி போறாங்க. ஸ்பெயின் நாட்டில இருந்து, ஸ்பானிஷ் மக்கள் ஸ்பெயின் நாட்டில இருந்து சவுத் அமெரிக்கா போறாங்க. அப்ப போயிட்டு இருக்கும் பொழுது பல வாரங்கள் ஆச்சு. அவங்க எடுத்து பண்ண சாப்பாடு தீர்ந்துருச்சு, அவங்க எடுத்துட்டு போன தண்ணி தீர்ந்து, சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா மீனை பொடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் தண்ணீர் தீர்ந்து விட்டது. அப்போ ஒரு மாசம் 1.5 மாசம் அந்த பல வாரங்கள் ஆன ஒரு பாடு அவங்க என்ன பண்றாங்க, தண்ணி தீர்ந்துருச்சு, சரியா பிளான் பண்ணல, அந்த தண்ணி அளவை அவங்க பிளான் பண்ணல. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓஷியானிக் வாட்டரை, அந்த கடல் தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உப்பு, பயங்கரமான உப்பு, மோசமான தண்ணி. அந்த தண்ணியை குடிச்சு 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 அவங்களுக்கு என்னாச்சுன்னா வாமிட்டிங், டயாரியா, இந்த மாதிரி ஆக ஆக பல பேர் சோர்வு அடைகிறாங்க. 20 பேர் தான் அந்த ஷிப்ல போறாங்க. அப்போ இதை கடந்துட்டு போகும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அமேசான் காடு உங்களுக்கு தெரியும். அது சாதாரண ஒரு காடு அல்ல. அது கிட்டத்தட்ட பிரேசில், சவுத் அமெரிக்கா, இப்படி பல 10 நாடுகளை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு காடு. அப்ப அந்த காட்டுல எப்பொழுதும் மழை பெய்யும், ஏதாவது ஒரு பகுதியில் மழை பெஞ்சு தண்ணி வந்துகிட்டே இருக்கும், கடலோட சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த கடல் தண்ணி, கடல்ல உப்பை மாற்றுகிற அளவுக்கு தண்ணி வருகிறது, அந்த மழை தண்ணி. அந்த அளவுக்கு பாத்துங்களேன் எவ்வளவு பெரிய காடு அது. 400 மைல் 500 மைலுக்கு இந்த அமேசான் காட்டு தண்ணி அந்த கடலுக்குள்ள கலக்கின்றது. அப்போ இவங்க தாகத்தோட போறாங்க. என்ன பண்றாங்கன்னா, வாமிட்டிங் இதெல்லாம் வந்ததுனால எப்படியா சீக்கிரம் 2 வாரத்துல போய் அந்த சவுத் அமெரிக்கா போயிடணும்னு சொல்லி அவங்க வேகமா போறாங்க. நிக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட்ற டைம் இல்ல, மாத்தி மாத்தி தூங்காம, இவன் மாத்தி ஓட்டி, லைட் அடிச்சு, இப்படி கேர்ஃபுல்லா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கரையை சவுத் அமெரிக்கா போய் சேர வேண்டும் என்று சொல்லி பிஸியா போற நேரத்துல, ஐயோ அந்த கடல் தண்ணியை பார்த்தா ஒரு அலர்ஜி வந்துருச்சு. ஆனா பர்டிகுலர் பீரியட்ல அந்த ஒரு வாரம் அவங்க மிகுந்த உலகத்திலே மிக சிறந்த தண்ணி, குடிக்க பெஸ்ட் போர்ட்டபிள் வாட்டர், ட்ரிங்கபிள் வாட்டர், பெஸ்ட் குவாலிட்டி வாட்டர் அப்படின்னா அமேசான் காட்டு தண்ணி. ஏன்னா அது இயற்கை தண்ணி, எந்த 100% பியூர் வாட்டர். பியூர் மட்டுமல்ல, அது உடல் ஆரோக்கிய தேவையான அத்தனை அதுல இருக்கு. ஆனா the ship was floating over the Amazon water. கடல்ல தான் போகுது, அமேசான் வாட்டருக்கு மேல போறாங்க. இந்த ஏற்கனவே ஏற்பட்ட அந்த மோசமான அனுபவம், சீக்கிரம் போனுங்கிற பிசினஸ், இந்த பிஸினால அவங்க தண்ணி குடிக்கிறது மறுத்துடுறாங்க. ஒரு வாரம் முழுவதும் இந்த பெஸ்ட் வாட்டர் மேலதான் ஃப்ளோட் ஆகுறாங்க. கப்பல்ல போறாங்க, ஷிப்ல போறாங்க. தண்ணி குடிக்க மறந்துட்டாங்க, பயப்பட்டாங்க, அதாவது தவிர்த்துட்டாங்க. ஆனால் அது 15 நாள்ல போய் சவுத் அமெரிக்கா போய் சேரத்துக்குள்ள 20 பேர்ல 8 பேர் மரித்துறாங்க. தாகத்தினால், தண்ணி குடிக்காதனால ரத்தம் சுண்டி போய் ஹார்ட் அட்டாக் வந்து 8 பேர் மரித்துறாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கு they come to know, தெரிகிறது அமேசான் காட்டு தண்ணி தான் அந்த பெஸ்ட் வாட்டர். அதை ரசிக்கல, அதை குடிச்சு மொன்றிருந்தாங்கன்னா அந்த 8 பேர் வாழ்க்கை தப்பிச்சிருக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிறோம், அவரை ரசிக்கல, அந்த தண்ணியை குடிக்கல, தாகம் உள்ளவர்கள் என்னிடம் வரட்டும்
என்னோட பருகட்டும் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த வற்றாத நீருற்ற பருகல அப்படின்னா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சிலுவையில வந்தாரு, மனுஷனா வந்தாரு, பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர் தெழுந்தார், விண்ணகத்துக்கு போனாரு, பிதா உலகத்தை படைச்சார். இதெல்லாம் எனக்கு தெரியும். பைபிள் தெரியும், நல்லா தெரியும். டாக்டரின் தெரியும், டாக்மஸ் தெரியும், ஜெபம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தண்ணியை நான் எடுத்து குடிக்கல, நான் செத்து போறேன். அவரை அனுபவிக்கலனா அவரை பற்றிய அறிவிருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவுதான் நான் டாக்டரேட் பண்ணாலும் 80 வயசு எனக்கு ஆச்சு, 80 வயசாகி நான் எல்லா டாக்டரேட் பண்ணியிருந்தாலும் கடவுளை அனுபவிக்கலனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. செத்து போயிருவோம். நம்முடைய ஆன்மா சாகிறது, நன்மை இருக்காது, நேர்மை இருக்காது. கட்டளைகளை கடைபிடிக்கலனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளை தெரியும் என்று சொல்லி, கடவுளை எனக்கு நல்லா தெரியும் சொல்லி கடவுளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு பாருங்களேன். கடவுளை பத்தி தெரியலன்னா வேற விஷயம். இன்னைக்கு கடவுள் என்ன சொல்றாரு? என்னை அறிகிற அறிவுன்னா இந்த உலகத்தை ஒருவர் படைச்சார், ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது அல்ல. இங்க சொல்லல. கடவுள் இருக்கிறார், அது நிச்சயம். கடவுள் இந்த உலகத்தை படைச்சிருக்க முடியாது. இவ்வளவு பெரிய கடலை, வான், நிலாஸ், நட்சத்திரங்களை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அந்த கடவுளை பற்றி இந்த உலகத்துலதான் வாழ்றேன், அவர் படைச்ச இந்த உலகத்துல வாழ்றேன். ஆனா அவரை எனக்கு தெரியாதுன்னா நான் எப்படி இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியும்? அதான் தொடக்கத்திலே சொன்னேன் இல்லைங்களா, இந்த உலகம் என்பது ஒரு சிறிய பக்கெட். அதுக்குள்ள அத்தனை பேரும் சத்தம் போட்டு வேதனையோட விரக்தியோட வாழ்கிற இந்த உலகத்தை தான் கடவுள் பார்ப்பாரு. அது மிகப்பெரிய அவமானம் கடவுளுக்கு. ஒன்னே ஒண்ணு, கடவுளை கட்டளைகளை தெரியும், கடவுளை பற்றி தெரியும். அந்த கடவுளை பற்றி அறிகிற அறிவு தான் நமக்கு இல்லை. கடவுளை முழுசா தெரிஞ்சுக்கல. அப்ப கடவுளை தெரிஞ்சுக்கலன்னா அவரோட பேசணும், அவருக்கு எதிராக எனக்குள்ள இருக்கிற காரியங்களை அகற்றணும், அவருக்காக என்னை சரண்டர் செய்யணும். இதோ ஒரு அடிமை உமது விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் சொன்னபடி செஞ்சோம்னா போதும், கடவுளை 100% அறிந்து கொள்ளலாம், இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், வெற்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நம்ம செய்தியை கேட்டுட்டு இது நல்ல செய்தி, பிரதர் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதோட நின்று விடக் கூடாது. மாறாக தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணத்தில நாம் இருக்கின்றோம். என்றால் இன்னைக்கு சொல்லப்பட்ட இறை வார்த்தைகளை தயவு செய்து நீங்க குறித்து வைங்க. யூடியூப்ல போய் அதை கேட்டு மறுபடியும் அதை குறித்து அந்த இறை வார்த்தைகளை வாசிங்க. உங்களையும் என்னையும் படைத்த கடவுள், நாம் ஆராதிக்கிற கடவுள், அவரை எப்படியாவது அவருக்கு ஏதாவது செய்ய மாட்டோமான்னு நினைச்சு என்னென்னத்தையோ செய்துட்டு இருக்குமே, அந்த கடவுள் சொல்லுகின்றார், இதோ எரி பலிகளை விட, நீ கொடுக்கிற காணிக்கைகளை விட, நீ போடுற ஏதோ வித காணிக்கை கொடுக்கிற பொருட்களை விட கடவுளை அறிகிற அறிவை நான் விரும்புறப்பா அப்படிங்கிற. நீ என்ன அறிஞ்சுக்கணும், அதைத்தான் நான் விரும்புறேன். நீ போடுற காணிக்கை இல்ல, நீ என்ன அறிஞ்சுக்கிட்டேன்னா நீ எனக்கு ஏத்ததை நீ செய்வ அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்னு பாரமா சொன்னார். ஓசையா புத்தகம் 4:6 இன்னைக்கு பிரதர் சொன்னாங்க இல்லையா, என்னுடைய மக்கள், நான் படைச்ச மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு என்னை பத்தி தெரியல. My people are destroyed and doomed because of the ignorance of the knowledge of God அப்படிங்கிறார். என்னை பற்றி அவங்களுக்கு தெரியல, நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, அதனால அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இல்ல அப்படிங்கறதுனால, நான் உதவி செய்யாததுனால அவங்க அழியல, நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, அதனால அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த வசனங்களை திரும்ப தியானிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகளை வாசித்தோம். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பதுதான் பொருள். அப்பதான் அவரை தெரியும். அவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சாதான் அவர் எனக்கு தெரியும்னு நம்ம சொல்ல முடியும். இல்லாட்டி எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவ தெரியும், அம்மா மாதாவை எனக்கு தெரியும், அப்பா பிதாவை எனக்கு தெரியும்னு சும்மா சொல்ல முடியாது. அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் தான் நாம அவரை அறிந்து கொண்டோம் என்கிறது தெரியும். அல்லது கட்டளைகளை கடைபிடிக்காம நான் எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவர்கள் பொய்யர் அப்படிங்கிறார். இவ்வளவு ஒரு இருதயத்தை ஊடுருவக்கூடிய வார்த்தைகள் இவை. அதனால ஒப்பு கொடுப்போம். மனம் மாற வேண்டும், கடவுளிடத்துல நம்ம நெருங்கணும். இது தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணம். நாமும் நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததியும் கடவுளை அறிகிற அறிவுல நாம நிரம்பணும். இல்லாட்டி தண்ணி சுத்தி இருந்தாலும் அதோ அதை குடிக்காம உயிரை விடுற பிள்ளைகளா தான் நாம இருப்போம். வாழ்வு அவரிடத்துல உண்டு, அதை எடுத்து பருக வேண்டியது நம்முடைய வேலை.
அவரை புரிந்து கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தா மட்டும்தான் அந்த வாழ்வு நமக்கு சொந்தம். இல்லாட்டி நானே உயிரும் நானே ஜீவனும் கடவுள் சொன்னாலும் நம்ம ஜீவன் அற்று போய் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த ஜீவனை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமே, அதை ரசிக்கணுமே. அந்த கட்டளைகளை கடைபிடிச்சாதானே அதை ரசிக்க முடியும். இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். இயேசு ராஜா, உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை தாங்க. நீங்க இதைத்தான் விரும்புறீங்க, இதை விரும்பலங்கிறத நான் புரிஞ்சுக்கிறத ஞானத்தை தாங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. அவருடைய இதய துடிப்பு என்னன்னு அவர் தெரிவிச்சிட்டாரு. நாம தான் அதை அறிந்து கொள்ளாமல் அதை பின்பற்றாமல் கண்கள் மூடப்பட்டவர்களா வாழ்ந்து வாழவில்லை, வாழ்வை இழந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், பாடி ஜெபிப்போம். இந்த ஒரு வாழ்க்கை அது உமக்காக நான் வாழணும் ஆண்டவர். அதுக்காக தான் அதை படைச்சார். அந்த ஒரு வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, அவருக்கான ஒரு வாழ்க்கையாக வாழ ஜெபித்து பாடுவோம். பாருங்கள், உணர்ச்சியோட உணர்வுகளோட ஒரு அன்போட நம்ம முன்னாடி ஏசப்பா இருக்கிறாரு. எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள் இருக்கிறாரு. அவரிடத்துல பேசுவதாக உணர்ந்து பேச முடியும் நிச்சயமா. அந்த 1-to-1 அந்த டயலாகோட இந்த பாட்டை பாடுவோம். பாருங்க, இயேசு ராஜா, உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உங்க ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசு ராஜா, உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உங்க ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உங்க ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். வாழ்க்கையே அதுக்கு தாங்க. அவருடைய சித்தப்படி வாழணும். அது ஒண்ணு கஷ்டமான வாழ்க்கை இல்ல, அது சந்தோஷமான வாழ்க்கை, அட்வென்ச்சரஸான வாழ்க்கை, த்ரில்லிங்கான வாழ்க்கை, ஜாய்ஃபுல் லைஃப். உணர்ந்து வாழ்வோம், கட்டளைகளின்படி வாழ்வோம், தீர்மானம் எடுப்போம். செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உங்க ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஆமென். ஆண்டவரே, எனக்காக வாழ்ந்தது போதும். என்னுடைய விருப்பம், என்னுடைய கம்ஃபர்ட் நான் வாழ்ந்தது போதும். நான் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை அப்பா இந்த நாளிலே உணர கண்களை திறந்து விடுங்கப்பா. இந்த உணர்வு உமக்காக அப்பா, இந்த உள்ள உமக்காக அப்பா, நான் வாழ்வது உமக்காக. இந்த வாழ்க்கையில உங்க சித்தத்தை செய்யணும்ப்பா, உங்க கட்டளையின்படி வாழணும், உங்க வார்த்தைகளை நிறைவேற்றணும், உம்முடைய குரலை கேட்கணும், அதுக்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா. அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் அப்படி உம்முடைய குரலை கேட்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.